பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் இஸ்லாமிக் மோட்டிவேஷன் சேனலின் ஊடாக அல் குர்ஆன் ஆயத்துக்கள், ஹதீதுகள், நபிமொழி தொகுப்புகள், இஸ்லாமிய வரலாறுகள் சம்பந்தமா பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரியான இஸ்லாமிய விடயங்கள் அறிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு குர்ஆன் ஆயத்தை தான் பார்க்க போறோம். இந்த உலக செல்வங்கள்லயே ரொம்பவே பெருமதியான ஒரு செல்வம் அப்படின்னா அது குழந்தை செல்வம் தான். எந்த செல்வம், எவ்வளவு பண செல்வம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது. எவ்வளவோ மருத்துவ கிட்ட போயிருப்பாங்க, எவ்வளவோ மெடிசின் எடுத்திருப்பாங்க, இன்னுமே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான ஆயத்து தான் இது. இனிமே நீங்க மருத்துவர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை விட அதிகமா அல்லாஹ் தாலா மீது நம்பிக்கை வச்சுட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவாங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور. வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹுக்கே உரியதாகும். தான் நாடியதை அவன் படைக்கிறான். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிக்கிறான். இன்னும் தான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிக்கிறான். இந்த வசனம் அல் குர்ஆன்ல 42வது அத்தியாயம் 49வது வசனம். நீங்க வேணும் அப்படின்னா குர்ஆன்லயும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் காலையில ஃபஜ்ர் தொழுதத்துக்கு அப்புறமா ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 133 தடவை ஓதி அந்த தண்ணியில ஊதிட்டு கணவன் மனைவி 2 பேருமே குடிச்சு வாருங்க. தினமும் இதை செஞ்சு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நமக்கு குழந்தை பாக்கியம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுடாம குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாளை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நல்லதே செய்வோம், நல்லதே பகிர்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.